بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وكشف الله بالغمة ونحن على ذلك من الشاهدين أما بعد புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே. அவனையே போற்றுவோம், அவனிடமே உதவி தேடுவோம். மேலும் சலாம் சாந்தியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், பின் வந்த நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்று உண்டாவற்றுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஒரு மாபெரும் அருள் கொடையால் அவனை பற்றி பேசுகிறதுக்கும், சிந்திக்கிறதுக்கும், படிக்கிறதுக்கும், அதை பின்பற்றி வாழ்வதற்கும் ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். இந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி வரைக்கும் வைத்திருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம கிளாஸுக்கு இன்றைய வகுப்புக்கு நம்ம செல்வோம். இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவோட கிதாபு தௌஹீத் புத்தகத்தை நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி அதிகமாக அது ஒரு 13வது பாடம் அல்லது 14வது பாடமாக இருக்கும். உங்களோட புக்கில் 17வது பாடம், 17வது பாடத்தில் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரார்த்தனை செய்கிறோம், எப்படி இந்த புத்தகத்தை ஆரம்பித்து இவ்வளோ தூரம் நம்மை கொண்டு வந்திருக்கிறானோ இதே போல் கடைசி வரைக்கும் முடிக்கிறதுக்கான பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தர வேண்டும். ஏற்கனவே நாம் சொன்னது போல் இது தௌஹீத் அல் உலூஹியா, தௌஹீத் அல் உலூஹியாவை சம்பந்தப்பட்ட ஒரு புஸ்தகம். அதில் நம்ம பல்வேறு விஷயங்களை போன வகுப்புங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. எந்த தலைப்பில் அதிகமான வழிகேடுகள், அதிகமான ஷிர்க்குகள் அரங்கேறிக்கிட்டு இருக்குதோ அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு அஷ்ஷஃபா. ஷஃபாஅத் என்றால் பரிந்துரை, ரெக்கமெண்டேஷன். இஸ்லாமிய பார்வையில் அஷ்ஷஃபா யாருக்கு சொந்தமானது, யார் பண்ணலாம், யார் பண்ணக்கூடாது, இன்றைக்கி நாம் பரிந்துரை அல்லது ஷஃபாத்துங்கிற பெயரில் இன்றைக்கி நம் சமுதாயம் எவ்வளவோ பண்ணி கொண்டு இருக்கிறோமோ அதெல்லாம் மார்க்கத்தோட நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பாபு ஷஃபாஅத் وقوله تعالى وأنذر به الذين يخافون أن يحشروا إلى ربهم ليس لهم من دونه ولي ولا شفيع. ஷஃபா என்றால் பரிந்துரைன்னு நம்ம பார்த்துருக்குறோம், ரெக்கமெண்டேஷன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனோட ஆயத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, இந்த மனிதர்களை அந்த ஒன்று சேரப்படக்கூடிய நாள் இருக்கு இல்லையா, யௌமுல் கியாமத்து நாள், அந்த நாளை கொண்டு எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்ணிக்கிறான். எப்படி வர்ணிக்கிறான்னாக்க, லைஸ லஹும் மின் தூனிஹி வலியும் வலா ஷஃபியா. அல்லாவை தவிர அந்த நாளில் அந்த மனிதர்களுக்கு எந்தவித உதவியாளரும் இருக்க மாட்டார், எந்தவித பரிந்துரையாளரும் இருக்க மாட்டார். அடுத்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா குல் லில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஅ, எல்லா பரிந்துரைகளும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது என்று நபியே நீங்கள் இந்த மனிதர்களை பார்த்து கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இப்போ இதில் நமக்கு என்ன தெரிய வருது? பொதுவாக பரிந்துரைனா என்ன? பரிந்துரை என்றால் ஒருத்தரை பற்றி நல்ல விதமாக சொல்லி, அதானே உலக வாழ்க்கையில். ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், நம்மளுக்கு வேண்டியப்பட்டவர், தெரிஞ்சவர், திறமை உள்ளவர், அவரை பற்றி அந்த கம்பெனி முதலாளிகிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது, ஒரு காலேஜில் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது, ஸ்கூலில் ரெக்கமெண்ட் பண்ணி கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம் அப்படின்ட்டு, இதுதான் ரெக்கமெண்டேஷன். ஒருத்தரை பற்றி அவர் நல்லவர் வல்லவர் என்று சர்டிஃபிகேட்டை கொடுத்து அந்த காரியத்தை சாதிக்கிறோம். ஜென்ரலாக இந்த ரெக்கமெண்டேஷன் மனித இயல்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், அதெல்லாம் பிரிக்க முடியாது. தவறும் கிடையாது, தவறுமே கிடையாது. ஒருத்தரை பற்றி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறப்ப இவரையும் வேலைக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது தவறு இல்லை. எப்போ அது தவறாக போகும், ஹராமாக போகும் அப்படின்னாக்க, லஞ்சம் வாங்கிக்கிட்டோ அல்லது வேறு ஏதாவது திறமை அல்லாதவர்களுக்கு
திறமை இருக்கிறது போல் இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பார்க்குறோம். எந்தவித ஒரு திறமையும் இல்லை, ஆனால் ரெக்கமெண்டேஷனில் பெரிய பெரிய பதவியில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் மார்க்கம் தடை செஞ்சிருக்கே தவிர, நார்மலாக உலகத்தில் அன்றாண்டு வாழ்க்கையில் பண்ணுறதுல இந்த மார்க்கம் தடை செய்யவில்லை. இது ஒன்று. சலாம். இது உலக ரீதியான விஷயம். மார்க்க ரீதியாக வரப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான், வலில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ. இந்த பரிந்துரை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும், வலில்லாஹி அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான ஒரு விடயம். சரி, அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் பரிந்துரை என்பதே தேவையற்றது. அல்லாஹ்ட்ட போய் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, அல்லது யாராவது ஒருத்தர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவர் வந்து நல்லவர், இவருக்கு சொர்க்கத்தை கொடுங்க, இவர் வந்து நல்லவர், இவருக்கு சொர்க்கத்தோட அந்தஸ்தை உயர்த்துங்கள் என்று அல்லாஹ்ட்ட போய் சொல்ல வேண்டும் என்று எந்தவித அவசியமும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, அவன்தான் நம்மளை படைத்தான், நம்மளை கண்காணித்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியாதது நம்மளுக்கு தெரிய போகிறது கிடையாது. உலகத்தில் ரைட், ஏன்னா முதலாளிக்கு அவரை பற்றி தெரியாது, அதனால் கீழே ஒரு 4 அவங்களே சொல்லுவாங்க, ஒரு 4 பேர்த்த ரெக்கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா போய் ரிசர்ச் பண்ணி இவங்க இதுக்கு வந்து ஃபிட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு அப்படி தேவை கிடையாது. சரி, அடுத்த ஆயத்தில் பாருங்கள், வகௌலிஹி தஆலா மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு பிஇத்னி. அல்லாஹ் இங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறான். அவனோட பெர்மிஷன் இல்லாமல், அல்லாஹ்வோட பெர்மிஷன் இல்லாமல் யாரும், இங்கே யாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எக்ஸப்ஷன்ஸ்லாம் கொடுக்கவில்லை. யாரும்னாக்கா மனிதர்களாக பிறந்த எல்லாரும், மனிதர்களாக இருக்கட்டும், மலக்குமார்களாக இருக்கட்டும், ஜின்களாக இருக்கட்டும், மன் தல்லதி யஷ்ஃபஉ இல்லா பிஇத்னி, யார் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்ய முடியும் அவனோட அவனோட பெர்மிஷன் இல்லாமல். இப்போ இதுலேருந்து இங்கே என்ன தெரிய வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். அதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன, இல்லா பிஇத்னி, அவனோட உத்தரவு தேவை. அவனோட உத்தரவு இருந்தால்தான் யாராக இருந்தாலும் சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடம் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம், பரிந்துரை செய்யலாம். இப்போ ஒரு கண்டிஷன் என்ன, பரிந்துரை அல்லாஹ்விடம் நாளை மறுமையில் பரிந்துரை செய்கிறதுக்கு ஒரு கண்டிஷன், அவனோட பெர்மிஷன் தேவை, அவனோட அனுமதி தேவை. ஒன்று. அடுத்த ஆயத்தை பாருங்களேன், வகௌலிஹி தஆலா வகம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத்தி லா துக்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ, வகம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத்தி லா துக்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஅன் இல்லா மின் பஅதி அன் யஅதன அல்லாஹ் லிமன் யஷாஉ வ யர்தா. எத்தனை மலக்குங்களோட பரிந்துரையை, வானத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மலக்குங்களோட பரிந்துரையை, லா துக்னி ஷஃபாஅத்துஹும், அவங்களோட ஷஃபாஅத், அவங்களோட ரெக்கமெண்டேஷன், அவங்களோட பரிந்துரை பிரயோஜனம் அளிக்கவில்லை. எப்போ பிரயோஜனம் அளிக்கும், இங்கே அல்லாஹ் என்ன கண்டிஷன், இல்லா மின் பஅதி அன் யஅதன அல்லாஹ் பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரயோஜனம் அளிக்கும். இது ஏற்கனவே நான் போன ஆயத்தில் பார்த்தோம். ஸோ முதல் கண்டிஷன் அல்லாஹ்வோட பெர்மிஷன் வேண்டும். ஒருத்தர் பரிந்துரை பண்ணுறதுக்கு, அல்லாஹ் பரிந்துரை பண்ணுறதுக்கு முதல் கண்டிஷன் என்ன, அல்லாஹ்விட அனுமதி வேண்டும். இரண்டாவது, லிமன் யஷாஉ வ யர்தா. யர்தா என்றால் என்ன, அல்லாஹ்வோட திருப்பொருத்தம் வேண்டும். அல்லாஹ்வோட திருப்பொருத்தம். 2 கண்டிஷன் பரிந்துரை செய்கிறதுக்கு, 2 கண்டிஷன். ஒன்று அல்லாஹ்வோட பர்மிஷன், அல்லாஹ்வோட அனுமதி. இரண்டாவது அல்லாஹ்வோட திருப்பொருத்தம். சரி, யாரிடம் திருப்பொருத்தம், பரிந்துரை பண்ணுறவர்கள் மீது திருப்பொருத்தம், அல்லாஹ்வோட பொருத்தம் வேண்டும். யாருக்காக பரிந்துரை பண்ணுறார்களோ அவர்களையும் அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு? யார் பரிந்துரை பண்ணுறார்களோ அவங்களோட பொருத்தம் அல்லாஹ்வுக்கு இருக்கணும். யாருக்காக பேசுகிறார்களோ அல்லாஹ்விடம், அவர்களோட பொருத்தமும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அல்லாஹ்வோட பெர்மிஷனுக்கு அப்புறம் அவர்கள் பரிந்துரை பண்ணலாம். எப்போ? மறுமை நாள். ஏன்னா அல்லாஹ்வோட பெர்மிஷன் இல்லாமல் ஒருத்தரால் பேசக்கூட முடியாது மறுமை நாள். பரிந்துரை அதுக்கு மேல், பேசுறதுக்கே அல்லாஹ்வோட
அல்லாஹ்வோட உத்தரவு வேண்டும் என்றால் மறுமையினால அல்லாஹ்க்கு முன்னாடி நிற்கிறப்ப பரிந்துரை இவ்வளோ பெரிய விஷயம். சரி, இப்போ கேட்கலாம், வலில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஅ, அல்லாஹ்க்கு மட்டுமே எல்லா பரிந்துரையும் சொந்தமானது என்று அங்கே சொல்லிட்டு அடுத்த ஆயத்தில் என்ன, அல்லாஹ் நாடியவர்கள் சிபாரிசு பண்ணலாம்னு சொல்லியிருக்கானே, ரெண்டும் ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு சில பேர் யோசிக்கலாம். அப்படி அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் வாழக்கூடிய சிலருக்கு, இந்த பூமியில் வாழ்ந்த சிலருக்கு, வாழக்கூடிய சிலருக்கு, வாழ போகக்கூடிய சிலருக்கு அல்லாஹ் இந்த பரிந்துரை பண்ணக்கூடிய அந்த ஒரு விடயத்தை கொடுத்துருக்கிறான். எதுக்கு அப்படின்னாக்க அவங்களோட அந்த பரிந்துரை பண்ண போகிறார்கள் இல்லையா, அதை யாருன்னு பார்ப்போம். அந்த பரிந்துரை பண்ணவர்களோட இஸ்ஸத்துக்காக, பரிந்துரை பண்ணுறவர்கள் மீது அதிகமான கருணையை அல்லாஹ் கொடுத்ததுக்காக, வைத்திருக்கிறதுக்காக அவங்களுக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷல் தாங்க, என்னோட பர்மிஷனோட நீங்கள் பண்ணி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். சரி, இப்போ இந்த பரிந்துரை ஷஃபா பொறுத்த வரைக்கும் 2 வகையில் நம்ம பிரிக்கலாம். ஷஃபாவை பொறுத்த வரைக்கும், பரிந்துரை பொறுத்த வரைக்கும் 2 வகையில் நம்ம பிரிக்கலாம். ஒன்று, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஷஃபாத். யாருக்கு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக, ஸ்பெஷல் கேட்டகரி சொல்லுவோம் இல்லையா, பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஷஃபாத். இன்னொன்று, மற்ற எல்லா முஸ்லிம்களுக்கும் இருக்கக்கூடிய பரிந்துரை ஷஃபாத். சரியா? சரி, முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இருக்கக்கூடிய ஷஃபாத் என்றால் என்ன? ஷஃபாஅத் அல் ஊதமா. முதல் விஷயம் என்ன ஷஃபாத்? அது முதல் ஷஃபாத், மிகப்பெரிய ஷஃபாத், மிகப்பெரிய ஒரு ஷஃபாத். அதான் ஷஃபாஅத்துல் உதமா, மிகப்பெரிய ஒரு பரிந்துரை. நம்ம பாங் சொன்னதுக்கப்புறம் துவா ஓதுறோம் இல்லையா, என்ன கேட்குறோம் அந்த துவாவில்? யா அல்லாஹ் மகாமம் மஹ்மூதா, அந்த உயர்ந்த அந்த ஒரு அந்தஸ்தை நீ ப்ராமிஸ் பண்ண, அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். அந்த நீ ப்ராமிஸ் பண்ண அந்த மகாம மஹ்மூதாவை எங்கள் நபிக்கு கொடுன்ட்டு நம்ம துவா செய்கிறோம். அப்படி துவா செய்கிறதுனால என்ன லாபம் நமக்கு? அந்த பரிந்துரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பண்ணுவார்கள். அதாவது யாரெல்லாம் அந்த துவாவை செய்கிறார்களோ அவர்களுக்கு கடமையாகும். சரி, அது என்ன மகாம மஹ்மூத பரிந்துரை? உயர்ந்த பரிந்துரை, சிறப்புமிக்க பரிந்துரை, பெரிய பரிந்துரை. அப்படின்னா நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக கோபத்தில் இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு கோபம் அதுக்கு முன்பும் இருந்திருக்க மாட்டான், அதுக்கு பின்பும் இருக்க போகிறது கிடையாது. மக்கள் எல்லாம் அவங்க செஞ்ச பாவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பாவம் அவங்க தண்ணீர் மாடி வந்து அதில் முழுகிட்டு இருப்பாங்க. சூரியன் ஒரு ஜான் உயரத்தில் இருக்கும், மண்டையை புழக்கும், மண்டையில் இருக்கக்கூடிய நரம்புகள் இப்படி வெடிச்சு செதறுமானால் யாரும் வர்ணிக்க மாட்டார்கள். மக்களெல்லாம் எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் அப்படிப்பட்ட ஒரு 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 கொடூரமான ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நான் ஏதோ கதை சொல்லலை, நீங்களும் அனுபவிக்க போகிறீங்க, நானும் அனுபவிக்க போகிறேன். அல்லாட்ட பாதுகாப்பை தேடுகிறோம் அந்த ஒரு நாளில் இருந்து. அப்படிப்பட்ட ஒரு காட்சி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் படைத்த முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி பிறந்த ஒரு குழந்தை வரைக்கும் மலக்குமார்கள், ஜின்னுகள், மனிதர்கள் எல்லாம் ஒன்றா நிற்பார்கள். யாருக்கு உதவி செய்ய முடியாது. எல்லாமே அனஃப்சின் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு தருணம் எவ்வளோ வருஷம் தெரியாது. 1 வருஷமா 2 வருஷமா, இன்னும் வெயில் ஆரம்பிக்கலை இல்லையா, இன்னும் நேரம் இருக்குது வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனாலும் இந்த வெயிலில் கூட நம்மளால் தாங்கிக்க முடியல. லோருக்கு போனால் சூடாக இருக்குங்கிறோம், வெளியே போனால் வெயில் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் இருக்குது வெயில் காலம். ஆனால் இந்த வெயிலை கூட தாங்க முடியாத நாம் நாளைக்கு எல்லாருமே நிற்க போகிறோம், ஆதம் நபியிலிருந்து கடைசியாக வரக்கூடிய மனிதர் வரைக்கும். அப்போ யாராவது ஒருத்தர் நமக்காக பேச மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நபிமார்கள் முதற்கொண்டு
நல்ல அடியார்கள் முதற்கொண்டு அவுலியாக்கள் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் இருக்கும். அப்போ மனிதர்கள் நாம் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஓடுவோம். போய் கொஞ்சம் அல்லாவை இதை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்களேன். அந்த கேள்வி பதிலை அல்லாவை தீர்ப்பு கொடுக்க சொல்லுங்களேன், தீர்ப்பு கொடுத்து முடிச்சு விட சொல்லுங்களேன், டக்குன்னு எங்களால் தாங்க முடியல அப்படின்ட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் மக்கள் எல்லாம் கேட்பார்கள், அல்லாட்ட கொஞ்சம் பேசுங்கப்பா அப்படின்ட்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் அதுக்கு தகுதியானவன் கிடையாது. காரணம் என்ன? நான் அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சு விட்டேன், நான் பாவி ஆகிட்டேன். எனக்கு அந்த தகுதியெலாம் அல்லாட்ட போய் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான தகுதியை நான் இழந்து விட்டேன். அல்லாஹ் மன்னிச்சிட்டான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை, அது வேறு ஸ்டோரி. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட அந்த வெக்கம் அவங்களே தடுத்துருச்சு. அப்புறம் மக்கள் எல்லாம் நூஹ் நபிகிட்ட ஓடுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, நீங்கள் தான் முதல் ரசூல், அவங்கள பற்றி பெருமையாக சொல்லி அல்லாட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ஓடுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நானும் ஒரு பாவம் பண்ணிட்டேன், தேவையில்லாத விஷயத்தை நான் அல்லாட்ட கேட்டுட்டேன். என்ன கேட்டாங்க? தன் மகனை காப்பாற்றுமாறு அல்லாவிடம் நான் கேட்டுட்டேன். எப்படி? அது தேவையில்லாத விஷயம்ன்ற அல்லாஹ் அதை அடுத்த ஆயத்தில் சொல்லுவான். உங்கள் மகன் உங்கள் குடும்பத்தில் சார்ந்தவன் கிடையாது. காரணம் என்னன்னாக்கா அவனோட செயல் கைரு அமலு சாலே, அமலு கைரு சாலே, நேர்மையாளர்களோட அமல் கிடையாது, அது காஃபிர் அவன். உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் கைவிட்டு விடுவார்கள். அடுத்து யார்கிட்ட போவாங்க? யார்கிட்ட? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் நீங்கள் தான் புரட்சி பண்ணீங்க, அப்படி பண்ணீங்கன்ட்டு அவங்கள பற்றி பெருமையாக சொல்லி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள், கேள்வி பதிலை சீக்கிரம் முடிக்க சொல்லுங்கன்னு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் 3 பொய்கள் சொல்லிட்டேன். என்னென்ன 3 பொய்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது? சிலையை உடைச்சிட்டு அந்த பெரிய சிலை தான் உடைச்சிச்சின்னு சொன்னது. இன்னொன்று மனைவியை தங்கை என்று சொன்னது. இன்னொன்று சிலை சம்மந்தமாகவே வரும். எல்லாம் திருவிழாவுக்கு போகிறப்ப எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இருந்துக்குவாங்க. ஸோ 2 பொய் அல்லாஹ்வாக சொன்னாங்க. 3வது தன் மனைவியை காப்பாற்றுறதுக்காக சொன்னாங்க. அசலில் இது ஒரு பொய் கிடையாது. ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட தக்குவா தடுத்துருச்சு, எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லிட்டு. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? நான் ஒரு ஆளை கொலை செஞ்சு விட்டேன், எனக்கு தகுதி இல்லை. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போனோன்னே ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? என்னை விட இதுக்கு தகுதியானவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்ட்டு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சிருவாங்க. அடுத்து முகமது ஸல்லல்லாஹு போய் சொன்னோன்னே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் உழுந்து கிடப்பாங்க. எத்தனை வருஷம்னா நம்மளுக்கு தெரியாது, அது சொல்லப்படலை. வருஷம்னாக்க இங்கே இருக்கக்கூடிய வருஷங்கள் நினச்சிக்க வேண்டாம். 365 நாளா? அப்படி கிடையாது. அங்கே இருக்க கணக்கே வேறு. இந்த துனியாவில் இருக்கக்கூடிய கணக்கு, துனியாவிலேருந்து ஒருத்தர் மரணிச்சுட்டா முடிஞ்சு போச்சு அந்த கணக்கு. கபரில் இருக்கிறாங்களே அவங்கள எழுப்பி கேளுங்க, எத்தனை வருஷம் நீங்கள் கபரில் இருக்கீங்கன்னா? அவங்க மரணித்து 10 வருஷம் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு நாள், அரை நாள், ஏதோ இப்போ தான் படுத்த மாதிரி இருக்குது. நம்ம தூக்கத்தில் டைம் எவ்வளோ போகுது? 8 மணி நேரம் தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எழுப்பி விட்டு கேட்டால் நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குனீங்கனாக்கா, இப்போ தான் படுத்தேன் அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா, இப்போ தான் படுத்தேன் அதுக்குள்ளே பங்கு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால் இந்த டைம், இப்போ இருக்கக்கூடிய டைம் அப்போ இருக்கிற டைமில் ஒன்றும் கிடையாது. ஆனால் எவ்வளோ நேரம் சஜிதாவில் கிடப்பாங்கன்னு தெரியாது. சஜிதாவில் கிடப்பாங்க. அப்போ தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் தலையை உயர்த்துங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி என்ன செய்யணும் சொல்லுங்கள், என்ன கேட்கணுமோ கேளுங்க. அது ஷஃபாஅத்துல் உதமா. அதான் அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக அல்லாஹ்விடம் இந்த கேள்வி கணக்கை சீக்கிரம் ஆரம்பிங்க யா அல்லாஹ்ன்னு சொல்கிறதுக்கு அல்லாஹ்விடம் கையேந்தி நிற்பார்கள். இதுதான் ஷஃபாஅத்துல் உதமா. 2வது ரசூலுல்லாவுக்காக பிரத்யேகமாக, இது ரசூல்லா மட்டும்தான் செய்ய முடியும், வேறு யாராலையும் செய்ய முடியாது. சரி, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய கண்ணியம், அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிறப்பு. 2வது ஷஃபாஅத், அதுவும் ரசூலுல்லாவுக்கு மட்டும்தான் பிரத்யேகமான ஒரு ஷஃபாஅத், சொர்க்கத்தை திறக்க சொல்கிறது. மக்கள் எல்லாம் இந்த கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சு தீயவர்கள் நரகத்தில் தள்ளப்பட்டு நல்லவர்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டு
எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க. அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் சங்கதிக்கும் அதே மாதிரி ஆக்குவானாங்க. போகிறப்ப கேட்டு மூடி இருக்கும், சொர்க்கத்தோட கேட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொர்க்கத்தோட அந்த கேட் கீப்பரை பார்த்து தொடங்கன்னு என்று சொல்லுவாங்க. ஸோ அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிபாரிசு, ஒரு பரிந்துரை. அப்போ ரசூல்லா தான் முதலாக சொர்க்கத்தில் கால் வைப்பார்கள். ரசூல்லாவுக்கு அப்புறம் ரசூல்லாவோட உம்மத்தாகி இருக்கக்கூடிய நாம் ரசூல்லாவை பின்பற்றும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் பிறந்ததுக்கான மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம்மளோட கஷ்டப்பட்டவர்கள், நம்மளோட முன்னவர்கள், அவ்வளோ கொடுமையை அனுபவித்தவர்கள் எல்லாம் நிற்பாங்க ரசூல்லாவோட உம்மத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கண்ணியப்படுத்தி முதலில் உள்ள சொர்க்கத்தில். சரி, மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக அவங்களோட பெரிய தந்தை அபு தாலிப், சிறிய தந்தைன்னா அபு தாலிபுக்கு செஞ்ச ரெக்கமெண்டேஷன், செஞ்ச பரிந்துரை என்னது? சொர்க்கத்தில் போடலாம் கிடையாது, குறைந்த தண்டனை கொடுங்க. அந்த குறைந்த தண்டனையை எப்படின்ட்டு ரசூல்லா சொல்கிறப்ப, இந்த காலில் செருப்பு போடுற மாதிரி நரகத்தோட இது இருக்குமா, அதோட அந்த அந்த வெப்பம் மூளையை அப்படியே கொதிக்க வைக்கும். இதுதான் குறைந்த தண்டனை நரகத்தில். தன் சாச்சா அபு தாலிபுக்கு ரசூல்லா பரிந்துரை பண்ணி பெற்று வாங்கினது. அப்போனா அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடுகிறோம் இப்படிப்பட்ட ஒரு நரக நெருப்பில், நரக வேதனையிலிருந்து. இந்த மூணும் ரசூல்லாவுக்கு ஸ்பெஷலாக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஷஃபா. இது யாரும் சொல்ல முடியாது, இவங்களாம் ஷஃபாத்தை மறுக்கிறாங்க, அதெல்லாம் சும்மா ஒன்றும் தெரியாதவங்க பேசுகிறது. யாரோட புக்கு படிக்கிறோம்? முஹம்மது பின் அப்துல் வஹாப். ஆனால் என்ன வெளியே போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, வஹாபிகள் இந்த புக்கை படித்தா வஹாபியன், இந்த புக்கை படிச்சுட்டா வஹாபிகள். வஹாபிகள் ஷஃபாத்தை மறுத்தார்களா? இல்லை அப்துல் வஹாபோட தோழர்களோ, அவரை பின்பற்றினவர்களோ, இல்லை அவரோட கிதாபை வாசிக்கக்கூடியவர்களோ ஷஃபாத்தை மறுத்தார்களா? இல்லை. ஷஃபாத்தை நிலைநாட்டுகிறோம், ஷஃபாத்தை நம்புகிறோம், ஷஃபாத்தை நம்பி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறோம், நாம் அந்த லிஸ்ட்டில் வந்துடக்கூடாதா என்று. சரி, அடுத்து இது ஒரு வகை ரசூலுல்லாஹ்வுக்காக பிரத்யேகமாக அல்லாஹ் ஏற்படுத்தின அந்த பரிந்துரை. ரெண்டாவது வகை பொதுவாக ஈமான் கொண்டவர்களுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தின பரிந்துரை. ஒன்றாவது ஈமான் கொண்டவர்கள். ஈமான் கொண்டவர்கள்னால் எல்லாம் வந்துடுவாங்க, ரசூல்லா முதற்கொண்டு எல்லாரும் வந்துடுவாங்க. யாரெல்லாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டவர்கள். சரியா? அந்த ஈமான் கொண்டவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஷஃபாத் பண்ணுறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். சிபாரிசு பண்ணுங்க, பரிந்துரை பண்ணுங்க என்று ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்களுக்கும். நமக்கு அதான் விஷயம். யார் தெரியுமா? நரகத்துக்கு போய் என்னது, நரகத்துக்கு போய் உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களை இழுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு சும்மா சொல்லலை. புகாரியில் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சொர்க்கத்துக்கு போனோன்னே பூமியில் அவர்கள் யார் கூட இருந்தார்களோ அவர்கள் அப்படியே தேடுவாங்களாம். எங்கே அவங்கள காணோம், இவரை காணமே, அவரை காணமே. அல்லாஹ்விடம் கேட்பாங்க, இவங்கெல்லாம் எங்களோட நோன்பு வச்சாங்க, எங்களோட தொழுதார்கள், எங்களோட ஹஜ்ஜி செஞ்சாங்க, ஏன் இவங்கெல்லாம் இங்கே இல்லை? உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுவான்? போய் அவங்க நரகத்தில் இருக்காங்கனாக்க அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்பான். உடனே ஈமான் கொண்டவர்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால தான் நல்லவர்களோட தொடர்பு வைக்க வேண்டும். தீவர்களோட தொடர்பு வச்சா நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடுவான். நல்லவர்களோட தொடர்பு வைத்தால் சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு போவான். இதான் விஷயம். வித் அல்லாஹ்ஸ் பெர்மிஷன். அதாங்க விஷயம். அல்லாஹோட பெர்மிஷனோட, அல்லாஹ் பெர்மிட் பண்ணாதான், அல்லாஹ் அதுக்கான தகுதியை நம்மளுக்கு கொடுத்தால்தான்
அதை நாம் அங்கே போய் சொர்க்கத்தில் போய் நாம் நிலைநாட்ட முடியும். அப்படி பொது மனிதர்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான் போய் கூட்டிகிட்டு வாங்கன்ட்டு. எல்லாம் அவங்கவுங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. சரி, கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரும் அவங்க பங்குக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனா அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களிடம் கருணை இருக்கிறதுனால தானே போய் கூட்டு வந்தாங்க. இவர்களோட அதிகமான கருணையை இவங்களுக்கு கருணை கொடுத்ததே நான் தான். அர்ஹமுர் ராஹிமீன், ராஹிமீன்களுக்கெல்லாம் அர்ஹம். ஏன் பங்குக்கு நான் எதுவும் பண்ணுறது இல்லையான்ட்டு அல்லாவும் அவனோட பங்குக்கு நரகத்திலிருந்து மக்களை வெளியே கொண்டு வருவான் சொர்க்கத்துக்கு. இவ்வளோ பெரிய பாக்கியம். குர்ஆனில் ஒரு ஆயத்திற்கு அல் அஹில்லா யௌமஇதின் பஅதுஹும் பஅதன் அதுவும் அல் அஹில்லா யௌமஇதின் பஅதுஹும் பஅதன் அதுவும் இல்லல் முத்தகீன். அஹில்லா அப்படின்னாக்கா நெருங்கிய தோழர்கள். அந்த நாளில் எல்லாமே எதிரிகளாக இருப்பார்கள். இல்லல் முத்தகீன், ஈமான் கொண்டவர்கள், தக்வாதாரிகளை தவிர. அதாவது அந்த நண்பர்கள் அல்லது அந்த உறவினர்கள், அந்த 2 பேர் கூடினது அல்லாஹ்வுக்காக இருக்கணும், பிரிந்தது அல்லாஹ்வுக்காக பிரியணும், பாவங்களில் ஈடுபடாமல் நன்மையான காரியங்களை ஏவி தீமையான காரியங்களை தடுத்து ஒரு ஈமான் கொண்டவன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி 2 நண்பர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அதை விட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எதுவும் அல்ல. நாளைக்கு மறுமையிலும் ஒருத்தர் இன்னொருத்தர் மிஸ் ஆகிட்டாருனாக்கா அல்லாஹ்ட்ட போய் கேட்டு அவனை வெளியே தூக்கிட்டு வரும். இதனால தான் நம்மளோட சொஹ்பத், நம்மளோட கூட்டாளிகள் யார் என்பதை இப்போ முடிவு செய்ய வேணும். இப்போ முடிவு செஞ்சால் தான் நாளைக்கு மறுமையில் எஸ்கேப் ஆகணும். ஏன்னா இது ஒன்று. ரெண்டாவது நரகத்துக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட நபர்கள், நரகத்துக்குன்னு தீர்ப்பளிக்கப்பட்ட ஈமான் கொண்டவர்கள், அது பாவங்கள் காரணமாக அவர்களை ஜனாசா தொழுகை மூலயமாக ஒரு 40 முவாஹிதீன்கள், 40 தௌஹீதை பின்பற்றக்கூடியவர்கள், ஷிர்கை கலக்காமல் இருக்கக்கூடியவர்கள் 40 பேர் தொழுதுட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான். யார்? அந்த ஜனாசாவுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான். ஏன்னா சுப்ஹானல்லாஹ். அதனால தான் ஜனாசா தொழுகையில் கலந்துக்கணும், ஓடி ஓடி போய் கலந்துக்கணும். ஒன்று ஜனாசா தொழுகையோட நன்மை, இன்னொன்று அவருக்கு சொர்க்கம் கிடைக்கணுன்னாக்கா நான் போய் தொழணும். அப்போ தான் நான் நாளைக்கு இப்படி ஜனாசாவில் கிடக்கிறப்ப எனக்கு ஒரு 4 பேர் வந்து தொழுவான். ஜனாசா ஃபர்டு கிடையாது, அதுக்கு ஃபர்டுக்கு போகணும். இன்றைக்கி பார்க்குறோம் மக்கா மதீனாக்கு போகிறவங்க நிறையா பேர் இந்த விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. ஃபர்டு தொழுதோன்னு ஒன்று ஃபோனை நோண்டுறது, இல்லைன்னா எந்திரிச்சு உடனே சுன்னத்தை தொழுவது. அவர் இமாம் அங்கே ஜனாசா தொழுதுட்டுருப்பார், இவர் இங்கே சுன்னத் தொழுதுட்டுருப்பார். அல்லது இமாம் ஜனாசா தொழுதுருப்பார், இவர் பக்கத்தில் பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அல்லது ஃபோனை நோண்டிக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பார். ஏன் ஒரு 2 நிமிஷம் ஜனாசா தொழ முடியாதா? இது மாதிரி நம்ம தேடி போய் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த பரிந்துரைங்கிறதே ஒரு துவா தானே. ஜனாசா தொழுகை ஒரு துவா. பரிந்துரை என்ன? பரிந்துரை அல்லாஹ்விடம் கேட்குறோம். அல்லாஹ்விடம் என்ன கேட்குறோம்? அடுத்து 3வது பாயிண்ட்டை தான். 3வது விஷயம் என்ன? சொர்க்கத்தில் நுழைந்த சொர்க்கவாதிகள் அல்லது சொர்க்கம் தீர்ப்பளிக்கப்பட்ட சொர்க்கவாதிகளுக்கு அவங்களோட அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்வது. யார் செய்யலாம்? நீங்களும் நானும் செய்யலாம். எப்படி? அதான் துஆ. துஆவே ஒரு பரிந்துரை. மற்றவர்களுக்காக நாம் கேட்கக்கூடிய துஆ ஒரு ஷஃபாத், ஒரு பரிந்துரை. ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, கேட்குறோம் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் இவர்கள் பாவத்தை மன்னித்து சொர்க்கத்தோட அந்தஸ்தை இவருக்கு உயர்த்தி வைன்னு கேட்குறோமா இல்லையா? நம்ம முன்னவர்களுக்கு கேட்குறோம். இவர் இந்நேரம் உயிரோடு இருந்திருந்தால் உனக்காக நிறைய தொழுதிருப்பார், ஹஜ்ஜி செஞ்சிருப்பார், ஆனால் உயிரோட இல்லை, எனவே அந்த நன்மையை இவருக்கு எடுத்து வை என்று கேட்குறோமே. இதெல்லாம் என்னது? அவரை பற்றியான சர்டிஃபிகேட்டை அல்லாஹ்ட்ட கொடுக்குறோம். அல்லாஹ்க்கு தெரியும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் விஷயம் என்ன? அதான் ஷஃபாஅத். அதான் ஷஃபாஅத். இதுதான் ஷஃபாஅத்தோட சுருக்கமான ஒரு விஷயம். இந்த ஷஃபாஅத்தை யார் தெரியுமா நிராகரிக்கிறா? முஅத்தஸிலாக்களும் ஹவாரிஜிகளும் நிராகரிக்கிறார்கள். இந்த பரிந்துரையை
இஸ்லாமிய வரலாற்றில் நிராகரித்தது 2 கூட்டத்தார்கள், வழிகட்ட பிரிவுகள். ஒன்று முஅத்தஸிலாக்கள், இன்னொன்று ஹவாரிஜிகள். இவர்களை தவிர வேறு யாரும் ஷஃபாஅத்தை நிராகரித்தவர்கள்லாம் கிடையாது. சரி, இந்த ஷஃபாஅத்தில் வரம்பு மீறினவர்கள் இருக்கிறார்கள். வரம்பு மீறினவர்கள்லாம் என்ன? ஷஃபாஅத்தில் இறந்து போன அவுலியாக்கள்கிட்டையோ, அவர்கள் நல்ல மனிதர்களாக இருந்திருப்பார்கள், நல்ல நேர்மையானவர்களாக இருந்திருப்பார்கள். அவர் இன்றைக்கி இறந்து போயிட்டாங்க. இறந்து போனவர்களுக்கு போன கிளாஸுங்கெல்லாம் பார்த்தோம், எப்படி துவா கேட்குறது ஷிர்காகுமோ எப்படி போகிறோ, அவங்கள்ட்ட போய், அதுதான் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம், ஷிர்கான விஷயம். அதுதான் மக்கத்து குறைஷிகள் பண்ணி கொண்டிருந்தாங்க. மக்கத்து குறைஷிகள் இறந்து போன முன்னவர்களிடம் போய் கையேந்தி கொண்டு இருந்தார்கள். கேட்டால் எங்களுக்கு வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாவை நம்பினார்கள். குறைஷிகள் வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாவை குறைஷிகள் நம்பினார்கள். என்ன சொன்னாங்க? அந்த அல்லாவை நேரங்களால் நெருங்க முடியாது. இன்றைக்கி பரவாயில்ல, தர்காவுக்கெல்லாம் போய் வழிபடக்கூடியவர்களோட டயலாக் தான், அல்லாவுக்கு நெருங்குற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது, எனவே இவர் கையை பிடிச்சிக்கிட்டு அங்கே போய் நெருங்குறேன். இவருக்கே நம்ம தான் துவா கேட்கணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மகாம மஹ்மூதா கொடுங்கன்ட்டு துவா கேட்குமாறு ரசூல்லா கட்டளையிடுறாங்க. நம்ம துவா கேட்டுருக்குமா இல்லையா? ரசூல்லாவுக்கு பரிந்துரை பண்ணக்கூடிய அந்த உயர்ந்த இடத்தை கொடுங்கன்ட்டு நாம் துவா கேட்குறோம். நாம் எப்படி ரசூல்லாட்ட போய் துவா கேட்க முடியும்? அதே போல் கபரில் இருக்கக்கூடிய எந்த அவுலியாவாக இருந்தாலும் சரி, அல்ல யா அல்லாஹ் இவருக்கு ரஹமத்தை கூடிய அல்லாஹ், இவர் இத்தனை சர்வீஸ் இந்த சமுதாயத்துக்கு பண்ணியிருக்கிறாரு, எனவே இவரோட இந்த அந்தஸ்தை ஈருலகத்திலையும் உயர்த்திய அல்லான்ட்டு அல்லாட்ட தான் நம்ம கேட்கணுமே தவிர, இறந்து போனவர்கிட்டையும் கபரில் இருக்கிறவர்கிட்டையும் போய் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு அல்லது அல்லாட்ட போய் ரெக்கமெண்டேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஆனால் இதில் வரம்பு மீறினவர்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்க? இதுதான், இப்படி தான் மனுஷனை எப்படி அவங்க நினச்சிருக்கார்களோ அதே போல் அல்லாவை நினச்சி விட்டார்கள். மனுஷனை எப்படி நினச்சாங்க? நம்ம பெரிய ஜட்ஜுக்கிட்டலாம் போக முடியாது, பெரிய அதிகாரியை பார்க்க முடியாது, அவனோட பிஏவை பார்க்கணும், இல்லைனா வேணாதே பார்க்கணும். அதே போல் தான் அல்லாவை போய் நம்மளால் டேரெக்டாக ஒன்றும் பேச முடியாது. எனவே இவங்கள மாதிரி இவங்களெல்லாம், இன்னும் சொல்லப்போனால் நம்ம எத்தனையோ ஊருங்களில் இவர்களோட கைகளை, அதாவது இன்றைக்கி அந்த வாப்பா நாயகம் என்னமோ நாயகம் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இவர்கள் கரத்தை பிடித்தால்தான் சொர்க்கத்துக்கே போக முடியும் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கி இருக்கிறார்கள் எத்தனையோ பள்ளிவாசலுங்களில். அல்லாவை நீங்கள் டேரக்டாக போய் அண்டரவே முடியாது. வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும் அல்லாஹ் சொல்கிறான், என்னிடம் கையேந்துகள் அவங்களுக்கு பதில் சொல்கிறேன்ட்டு. இவர்கள் என்ன சொல்கிறாங்க? அல்லாட்ட கையேந்தாதீங்க, அல்லாட்ட டேரக்டாக பேசாதீங்க, இவர் கையை பிடிச்சி அப்படி போங்க, இவர் கையை பிடிச்சா மட்டும்தான் அங்கே போக முடியும் என்று சொல்லக்கூடிய வழிகேட்டான அந்த ஷிர்க்கையும் குஃப்ரையும் இன்றைக்கி சர்வசாதமாக பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஷஃபாத்தை நாம் மறுக்கிறோம். இந்த ஷஃபாத்தை மறுத்தால் வஹாபியா? இல்லை இந்த ஷஃபாத்தை மறுத்தால் இவங்க ரசூலுக்கு எதிராக பேசிட்டாங்கன்னு அர்த்தமா? அல்ல. எந்த ஷஃபாத்தை நிலைநாட்டணுமோ அந்த ஷஃபாத்தை நிலைநாட்டி எதை மறுக்கணுமோ, ஷிர்கான ஷஃபாத்தையும் குஃப்ரான ஷஃபாத்தையும் எதை மறுக்கணுன்ட்டு குர்ஆன் சொல்லுதோ அதை நாம் மறுக்கிறோம். வலில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ وقوله تعالى قل ادعوا الذين زعمتم من دون الله لا يملكون مثقال ذرة في السماوات ولا في الأرض. தர்ரா அப்படின்னாக்க அணுக்கள். அணுக்கள்னா தெரியுமில்ல எல்லாத்துக்கும், ஆட்டம்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அணுக்கள், அதாவது அணுக்கள்னால் என்ன? அதுக்கப்புறமா அதை உடைக்க முடியாது. இந்த பென்சில் இருக்குது, உடச்சி கடைசியாக ஒரு துள்ளி வருமா, அதையும் உடச்சி கடைசியாக உடைக்கவே முடியாதுன்ட்டு ஒரு கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கணும். அதுக்கு பேர் தான் ஆட்டம். நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செல்ஸ் எல்லாமே மேட் ஆஃப் செல்ஸு, அந்த செல்ஸ் மேட் ஆஃப் ஆட்டம், இப்படிலாம் இருக்குது. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வானத்திலையும் பூமிக்கையும் ஒரு அணுக்களுக்கு கூட உரிமை கொண்டாடாத இந்த மாதிரியான விஷயங்களிடம் நீங்கள் போய் கையேந்துறீங்களான்ட்டு அல்லாஹ் கேட்குறான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒலா யஷ்ஃபா. அடுத்து சரி, இதுக்கு வருவோம் விஷயம்.
وأخبر النبي صلى الله عليه وسلم أنه يأتي فيسجد لربه فيحمده لا يبدأ بشفاعة أولا ثم يقال ارفع رأسك. ஓகே, இது கியாமத் நாளில் நடக்கக்கூடிய அந்த சம்பவம் இல்லையா? ரசூல்லா சஜ்தாவில் இருப்பாங்க, அல்லாஹ் அவங்களை எழுப்பி என்ன கேளுமோ உங்களுக்கு கொடுக்கப்படும், யாருக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணுறீங்களோ பரிந்துரை பண்ணுங்கள் என்று சொல்லப்படுங்கிறது விஷயம். வக்கால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, மன் அஸ்அது நாஸ் பி ஷஃபாஅத்திக். இதான் விஷயம், இதுதான் நம்மளுக்கு படிப்பினை. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க சஹாபி, உங்களோட பரிந்துரைக்கு தகுதியானவர்கள் யார் யார் ரசூலுல்லாஹ்ட்டு? எல்லாத்துக்கும் ஆசை இல்லை, என் பேரும் உங்கள் பேரும் அதில் வரணுன்ட்டு. அதுக்கு என்ன கண்டிஷன் சொல்ல பாருங்க. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிசன் மின் கல்பி, யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று இஹ்லாஸோட நேர்மையோட தூய்மையோட அவன் உள்ளத்திலிருந்து சொல்கிறானோ அவனுக்கு என்னோட பரிந்துரை கடமையாகும். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கடமை என்று ரசூலுல்லாஹ் சொல்லலையே. அப்படின்னா ஃபிரௌனுக்கு கடமையாயிருக்குமே பரிந்துரை. ஃபிரௌன் என்ன சொன்னா முழுகிறப்ப, நான் பனு இஸ்ராயலோட ரப்பை மூசாவோட ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னானே. ஹாலிசன் மின் கல்பி, நேர்மையாக. ஹாலிசன் மின் கல்பின்னா என்ன? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாவில் அவன் சொல்லிட்டு வாழ்க்கையில் அதை நடைமுறை பண்ணி காமிக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ட்டு சொல்லிக்கொண்டு தர்காவுக்கு போகிறது அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக்கொண்டு என்னென்னலாம் மார்க்கம் தடுத்திருக்கோ அத்தனை காரியம் செய்கிறவன் கிடையாது. இப்போ நாம் அந்த லிஸ்ட்டில் வர வேண்டும் என்றால் ஈஸியான விஷயம், லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிசன் மின் கல்பி, நம் உள்ளத்திலிருந்து நேர்மையாக யார் சொல்கிறாரோ யார் அதன்படி வாழ்கிறாரோ அவர்களுக்கு என்னோட ஷஃபாத் கடமையாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது போக எவ்வளவோ வழிமுறைகள். குர்ஆன் ஷஃபாத், குர்ஆன் நம் கையில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன், எவ்வளோக்கு எவ்வளோ குர்ஆனை ஓதுறோமோ அந்த குர்ஆன் நாளைக்கு நமக்கு சிபாரிசு செய்யும். கபூரில் போய் எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, தனிமையில் இருட்டில் மண்ணை தூக்கி மூஞ்சில் போட்டுட்டு கிளம்பிகிட்டே இருப்பாங்க. யாராவது பாக்கி இருப்பாங்களா? மிஞ்சி போனால் எத்தனை நாள் ஞாபகம் வச்சுக்குப்பாங்க நம்ம. உங்களோட குடும்பத்திலையும் என்னோட குடும்பத்திலையும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் மறந்தே எடுத்துருப்பாங்க, இன்றைக்கி ஞாபகம் இருக்கா அவங்கள? அவங்களாம் ஒரு ஹிஸ்ட்ரி இருந்தாங்க அப்படின்னு தான் போகுது. கீழே என்ன நடக்குது? அவங்க கூட யார் இருக்கா? நீங்கள் இருக்கீங்களா? நான் இருக்கேனா? இல்லை அவங்க சம்பாதிச்ச சொத்துக்கள் இருக்கா? மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்களா? என்ன இருக்குது அவங்கள்ட்ட? ஒன்றுமே கிடையாது. அவங்க இந்த குர்ஆன் நாளை கபூரில் போய் வைத்தோன அழகிய உருவத்தில் வந்து நிற்கும். நம் செஞ்ச நோன்புகள், செஞ்ச சதக்காக்கள், நல்ல காரியங்கள், இதுதான் நம்மளுக்கு நாளை பரிந்துரை பண்ணும். பரிந்துரை பண்ண வேண்டும், அல்லது பரிந்துரை எனக்கு யாராவது செஞ்சு அந்த நரக வேதனையிலிருந்து நான் எஸ்கேப் ஆகணும் என்று நீயத் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவரும் அதுக்கான வழிமுறையை தேட வேண்டும். ஷார்ட்கட்லாம் கிடையாது. அப்படி போய் காசு கொடுத்துட்டு பரிந்துரை வாங்குறதுலாம் இங்கே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. உழைக்கணும், உழைத்தால் அதுக்கான பலன். குர்ஆன் ஓதலாம், ஒரு நாளைக்கு ஒரு பக்கம், எவ்வளோ பிஸியாக இருக்கட்டும். எந்த பிஸின்னு ஓடிக்கிட்டு இருக்கோமோ நாளைக்கு மறுமைக்கு உதவு போதா? கபரில் வச்சோன்னா எதுக்காக நம்ம ஓடணுமோ அதை ஏதாவது வரப்போதா? காசு சம்பாதிக்கிறதுக்கு தானே. 1 ரூபா எடுத்துகிட்டு போக முடியுமா? கட்டின வாட்சை கூட எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம சொத்துக்கள்லாம் பங்கு போட்டு பட்டுரும், அவ்வளோதான். மறுநாளத்துக்கு அப்புறம் இது யாருக்கு அது யாருக்குன்னு பங்கு போட்டுருவாங்க. ஏன்? நம் மனைவியே வேற ஒருத்தர் மனைவி ஆயிடுவாங்க. நடக்குதா இல்லையா? அப்படி இருக்கிறப்ப நிரந்தரமாக நம்ம கூட வர்றதுக்கான முயற்சியை நாம் பண்ண வேண்டுமா? அல்லது அதுக்காக துனியாவுக்கு சம்பாதிக்க வேணான்னு சொல்லலை. கொஞ்சம் மர்மம் தான் அசல், நிரந்தரமான இது அதுதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷஃபாத் நம்மளுக்கு பண்ணக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறோம், அந்த ஷஃபாத்துக்கு சொந்தக்காரர்களாக நம்மையும் ஆக்கி நாம் ஒரு 4 பேர்த்துக்கு பரிந்துரை பண்ணக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். அடுத்து அந்த பாடத்திலேயே தொடர்ச்சியாக வரக்கூடியது தான் அடுத்த ஒரு இது. கௌலில்லாஹி தஆலா இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹை பார்த்து சொல்கிறான், லா தஹ்தி மன் அஹ்பப்த், நீங்கள்
நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் ஹிதாயத் கொடுக்க முடியாது. இது ஏன் இதோடு சேர்த்து சொல்லப்படுது? இப்போ நம்ம ஷஃபாத் தான் பார்த்தோம். ஷஃபாத்தோடு ஏன் இதை இந்த ஆசிரியர் சேர்த்துக்கிறார் என்றால் ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா துனியாவோட வாழ்க்கையில் நம்மளுக்கு பிரியமானவர்கள், நம்மளுக்கு நேசத்துக்குரியவர்களுக்கு சிபாரிசு பண்ணி ஏதாவது காரியத்தை சாதிச்சு கொடுப்போம். மறுமையில் அப்படிலாம் பண்ண முடியாது. மறுமையில் உழைக்க வேண்டும். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஷஃபாத்துக்கு 2 கண்டிஷன். அதில் ஒரு கண்டிஷன் அல்லாஹ்வோட திருப்தி இருக்க வேண்டும். ஷஃபாத் இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் எனக்கு ஷஃபாத் செய்கிறீங்க அல்லாஹ்ட்ட அப்படின்னா உங்கள் மீது திருப்தி அல்லாஹ்க்கு இருக்க வேண்டும். ஏன் மீது திருப்தியும் அல்லாஹ்ட்ட இருக்க வேண்டும். ஒரு காஃபிரை பார்த்து ஷஃபாத் செய்ய முடியாது. என் கூடயே இருந்தான் அதனால் ஷஃபாத் செய்ய முடியாது. ஏன்னா தௌஹீத் இல்லையே, லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லையே. கண்டிஷன் என்ன இங்கே பார்த்தோம்? உள்ளத்திலிருந்து இஹ்லாஸோட லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணுன்ட்டு. அப்படி இருக்கிறப்ப ஹிதாயத்தும் நேர்வழிங்கிறதும் நாம் நாடியவர்களுக்கு அல்லது நம்மோட பிரியமானவர்களுக்கெல்லாம் கொடுத்துட முடியாது. இது எதோ உங்களுக்கோ எனக்கோ கொடுத்த எச்சரிக்கை கிடையாது. எந்த ஷஃபாத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமையில் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த எச்சரிக்கை. வஃபி சஹீஹ் புகாரியில் பதிவு பண்ண ஹதீஸு முஸைப் ரலியல்லாஹு மூலமாக லமா ஹதரத் அபூ தாலிப் வஃபாத் அபூ தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா மரண படுக்கையில் இருக்கிறப்ப வைந்தஹு அப்துல்லா பின் அபி உமையா அபு ஜஹல், இவங்க 2 பேரும் குறைஷிகளோட தலைவர்கள். அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. ரசூல்லா வீட்டில் தானே அந்த மரணப்படுக்கையில் இருப்பாங்க, ரசூல்லாவும் இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சாச்சாட சொல்கிறாங்க, யா அம்மி குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுங்க. கலிமத்தன் வஹாஜலக பிஹா இந்தல்லாஹ், சொல்லிடுங்க, இந்த வார்த்தையை சொல்லிடுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுங்க. நாளைக்கு நான் அல்லாஹ்ட்ட பேசிக்கிறேன், நாளைக்கு நான் அல்லாஹ்விடம் எப்படியாவது பேசிக்கிறேன், அல்லாஹ்ட்ட நான் வந்து போராடுறேன். எதுக்கு? உங்களை சொர்க்கத்தில் போடுறதுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே கீழே 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அபூ ஜஹலும் உத்பாவும். அத்தர்கபு அம்மில்லத்த அப்துல் முத்தலிபோட பாதையிலிருந்து நீ திசை மாறி போகிறையா அப்படின்ட்டு அபூ தாலிப்கிட்ட கேட்குறாங்க. உடனே அபூ தாலிபும் ஸ்டபர்னாக இருக்கிறார், புதிவாடமாக இருக்கிறார். ஃபஆத அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு திருப்பி சொன்னாங்க, லா இலாஹ சொல்லுங்கன்ட்டு. திருப்பியும் அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? அப்துல் முத்தலிபோட பாதையிலிருந்து திசை மாறி போறியா என்று சொன்னாங்க. சொல்லி கடைசியில் மரணம் வர வரைக்கும் அவரால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலை. சரி, மூத்தாயிட்டார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து சொல்கிறாங்க, லஅஸ்தக்ஃபிருன்ன லக மா லம் அன்ஹு அன்க, நான் நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை நான் கேட்பேன். அப்போ ரசூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே கண்டித்து ஒரு ஆயத்தை இறக்குறான். என்ன தெரியுமா? மா கான நபியு வல்லதீன ஆமனு, மா கான நபியு, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களும் அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், ஷிர்க் செஞ்சவர்கள் முஷ்ரிக்கீன்களுக்காக பாவம் மன்னிப்பை அவர்கள் தேட முடியாது. வலவ் கான ஊலி குர்பா, அவர்கள் அவரோட நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, உங்களால் முஷ்ரிக்கீன்களுக்கு ஒருபோதும் பாவம் மன்னிப்பை தேடி கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் வன்ஸலல்லாஹு ஃபி அபூ தாலிப் இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த், நீங்கள் விருப்பப்பட்டவர்களுக்கு உங்களால் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது நபியே என்று சொல்கிறாங்க. ரசூல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானவர், ரசூல்லாவுக்காக பாடுபட்டவர், ரசூல்லாவை பாதுகாத்தவர். குறைஷிகள் எல்லாம் ரசூல்லாவை கொலை பண்ண வேண்டும் என்று துடித்தப்ப ரசூல்லாவை பாதுகாத்தவர் அபூ தாலிப். அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது லா இலாஹ சொல்லிடுங்க என்னோட சிறிய தந்தையே என்று சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் நாடவில்லையே. என்னோட ஹபீப் அவங்களோட ஹபீப் தானே அப்படின்ட்டு அல்லாஹ் நினைக்கவில்லையே. அல்லாஹ் அவனோட ஹுக்குமில் தெளிவாக இருக்கிறான். அதனால தான் அவன் அஹ்குமுல் ஹாக்கிமீன், ஹுக்குமை செலுத்தவர்களில் சிறந்தவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். அர்ஹமுர் ராஹிமீன், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த் வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மை யஷா, அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழி கொடுப்பான். நீங்கள் என்ன தான் உங்கள் விருப்பமானவர்களுக்கு நேர்வழியை கொடுக்கணும்னு நினைத்தாலும் உங்களால் முடியாது. நேர்வழிங்கிறது வெறும்
ஏதோ குஃபுரில் இருந்து இஸ்லாத்துக்கு வர்றது மட்டும் நேர்வழி கிடையாது. இஸ்லாத்தில் இருந்து கொண்டு மார்க்கம் சொல்லக்கூடிய காரியங்களை செய்கிறதும் ஒரு நேர்வழி தான். ஒவ்வொரு நாளும் 17 முறை, குறைந்த பட்சம் 17 முறை எஹ்தின சுர நேர்வழி எங்களுக்கு குடியாடலான்னு நம்ம துவா செய்கிறோம். நம்ம தான் நேர்வழிக்கு வந்துட்டோமே, முஸ்லீம் தானே, நம்மலாம் பல வருஷமாக இருக்கிறோமே, அப்புறம் நான் திருப்பி நேர்வழி கேட்குறது. போய் தொழுவோம் இல்லை, இஷா தொழுதுமா, அந்த தொழுவதுக்கு நேர்வழி வேண்டும். எத்தனை பேர் தொழுவாமல் சுற்றிட்டு இருக்கிறோம்? இதே பார்க் எத்தனை பேர் தொழுவாமல் சுற்றுனாங்க? அல்லாஹ் உங்களை தொழு வச்சானா இல்லையா? இன்றைக்கி இதே இடத்துல எவ்வளோ தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வரைச்சிட்டான் அல்லாஹ். உங்களை தானே அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதுக்கு நேர்வழி வேணுமே, இங்கேருந்து உட்காரத்துக்கு நேர்வழி வேணுமே, அல்லாஹ் பற்றி பேசுகிறதுக்கு நேர்வழி வேணுமே. இது மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்லணும்னா கூட நேர்வழி வேண்டும். நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி குரான் நம்மளுக்கு ஷஃபாத் பண்ண போகுதுன்ட்டு. எத்தனை பேர் நாளையிலேருந்து குரான் ஓத போகிறோம்? அதுக்கு அல்லாஹ்வோட நேர்வழி வேண்டும். நமக்கு ஒரு சின்ன சுபஹான் அல்லாஹ், ஒரு ஆயத்து, ஒரு லைன் குரானில் ஓதும்னா கூட அல்லாஹ்வோட நேர்வழி பெறாமல் ஒரு போதும் யாராலும் ஓத முடியாது. நம்ம விருப்பப்படுறவங்களை நேர்வழி கொடுத்துட முடியாது தான் விஷயம். நம்ம ரொம்ப க்ளோஸ், நமக்கு சொந்தக்காரனாக இருப்பான், தொழுவாதவனாக இருப்பான், ஒரு பயானுக்கு உட்காராதவனாக இருப்பான், என்னென்னமோ பண்ணி பிடிச்சிலாம் இழுத்து பார்ப்போம், வரமாட்டானே, யாருன்னே தெரியாது, அவன் வந்திருப்பான். காரணம் என்ன? அல்லாஹ் தான் விருப்பப்படுறான். நான் விருப்பத்துக்கெல்லாம் யாரும் கூப்பிட முடியாது, வர முடியாது, இஸ்லாத்துக்கும் மற்ற நல்ல காரியங்களுக்கும். அதனால தான் இந்த ஒரு ஆயத்தை வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மையஷா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடியவர்களுக்கு நேர்வழியை காமிக்கிறான். வஹுவ அலமு பில் முஹ்ததீன், அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும் யார் நேர்வழி பெறுவார்கள் என்று. வஜதக டாலன் ஃபஹத, வழிகேட்டில் இருந்த நம்மை அல்லாஹ் நேர்வழி கொடுத்திருக்கிறான் என்றால் அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவனுக்கு நன்றி செலுத்த ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னன்னாக்க, யாரோ ரோட்டில் நிற்கிற மாதிரி நம்மளை அல்லாஹ் விட்டுருக்கலாமே, என் சிலை வழக்கத்தில் ஈடுபடக்கூடியவனாக நம்மளை அல்லாஹ் ஆக்கியிருக்கலாமே, அல்லது இஸ்லாத்தை கொடுத்து நாகூர் தர்காவும், கோவளம் தர்காவும், அஜ்மர் தர்காவும் சுற்றக்கூடியவனாக நம்மளை ஆக்கியிருக்கலாமே. ஆக்கியிருக்கக்கூடாதா? அல்லாஹ் அப்படி ஆக்கலையே. ஏன் இதே நேரத்தில் எத்தனையோ பாட்டு கச்சேரிகள் நடக்குது, அங்கே போக வைக்கிறவனாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்கலாமே. எத்தனையோ ஹராமான இடத்துக்கு போகக்கூடியவனாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்கலாமே. அல்லாஹ் நம்மளை தேர்வெடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறான் என்றால் வஜதக டாலன் ஃபஹத, அல்லாஹ் உங்களை வழிகேட்டில் கண்டான், அவனே உங்களுக்கு நேர்வழியை தந்தான். இது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை இப்போ தெளிவாக நம்மளால் உணர முடியுமோ முடியாதோ நமக்கு தெரியலை. ஆனால் நாளை கபூரில் போய் வைத்தோன்னே அப்போ தான் உணர முடியும். அதனால்தான் பிறருக்காக நம்ம அதிகமாக துவா செய்ய வேண்டும். நம் வாழ்க்கையில் பிறருக்காக துவா செய்தால் அல்லாஹ் நமக்கு அந்த துவாவில் நமக்கும் அதை தருவான். நம்மளோட முன்னவர்கள், நம்மளோட தாய் தந்தையாக இருக்கலாம், தாத்தா பாட்டிகளாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி இருந்தவர்களாக இருக்கலாம், நம்ம சொந்தக்காரர்கள், உறவினர்கள், நண்பர்கள், எத்தனையோ பேர் நம்ம கூட இருந்தவர்கள் மரணித்திருப்பார்கள். அவர்களுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? இந்த முஸ்லீம் அல்லாதவர்களோட ஃபிலாசபியில் என்ன அப்படின்னாக்க, அவ்வளோதான், அவங்க மரணிச்சிட்டாங்கன்னா ஒரு 2 வருஷம் ஞாபகம் வச்சுருப்போம், 3 வருஷம் ஞாபகம் வச்சுருப்போம், அப்புறம் அவங்களாம் ஒரு மெமரிஸ் ஆயிடுவாங்க, அப்படியே ஒரு எமோஷனலாக கொண்டு போயிட்டுருப்பாங்க. இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் வெரி ப்ராக்டிக்கல். நீங்கள் யாரையும் மறக்கலாம் தேவையில்லை. ஒவ்வொருத்தவரும் அவங்க துவாவில் அவங்க முன்னவர்களுக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். உலகத்தில் இருக்க எல்லா முஸ்லீம்களுக்கும் கேட்குறோம், அல்லாஹும்ம ஃபிர் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் கேட்குறோமே. ஒவ்வொரு ஜும்மாலையும் இமாம் 2வது குத்பா முடிக்கிறப்ப உலகத்தில் இருக்க எல்லா முஸ்லீமுக்கும் கேட்குறாரு, மரணித்த எல்லா முஸ்லீம்களுக்கும் கேட்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஒரு மார்க்கத்தை எங்கே பிடிக்க முடியும்? முன்னவர்களுக்காக நம்ம கேட்குறோம். நம்ம கண்ணால் பார்க்காத, யோசிக்காத முன்னவர்களுக்காக நம்ம கேட்குறோம். இதுதான் இஸ்லாமோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம யாரையும் மறக்க மாட்டோம், துவாவில் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோம். அதாங்க விஷயம். அடுத்து ஒரு ஆயத்தில் பாப்மன் ஜா சபப் குஃப்ரி பனி ஆதம வ தர்கிஹிம் தீனஹும் ஹுவ குலூஃபி ஸாலிஹீன். இந்த பனி ஆதமோட பிள்ளைகள், அதாவது மனிதர்கள்
ஷிர்கில் விழுந்ததுக்கான காரணம் அல் குலூ ஃபிஸ் ஸாலிஹீன், நல்லடியார்கள் மீது அல்லது அவுலியாக்கள் மீது அளவுக்கு அதிகமான வரம்பு மீறிய ஒரு பிரியத்தை வைத்தது தான் காரணம் என்று ஒரு பாடம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யா அஹ்லல் கிதாபி லா தகுலு ஃபி தீனிக்கும். அஹ்லுல் கிதாப் யார்? யஹூதிகளும் நஸ்ரானிகளும். அஹ்லுல் கிதாப் லா தகுலு ஃபி தீனிக்கும், உங்கள் மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள். அல் குலு அப்படின்னாக்க அளவுக்கு அதிகமாக ஒரு விஷயத்தை பண்ணுறது, அதிக பிரசங்கித்தாரமாக பண்ணுறது, ஆர்வ கோளாறில் பண்ணுறது. குறிப்பாக இங்கே சொல்ல போனோம்னா அளவுக்கு அதிகமான நேசம். ஒருத்தரை எப்படி நேசிக்கணுமோ அப்படி தான் நேசிக்க முடியும். ஒவ்வொருத்தவரையும் எப்படி நேசிக்கணுன்ட்டு தெளிவாக மார்க்கம் சொல்லியிருக்கு. கூட பிறந்தவங்களை எப்படி நேசிக்க வேண்டும், தாய் தந்தை எப்படி நேசிக்க வேண்டும், நபிமார்களை எப்படி நேசிக்க வேண்டும், நல்லடியார்களை எப்படி நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை எப்படி நேசிக்க வேண்டும். அந்த நேசத்தில் ஏற்பாடு வந்து விட்டால் போச்சு, இதுதான் குலு வந்துடும். அது குலு அப்படின்னாக்கா வரம்பு மீறுறது. நான் மார்க்கத்தை ரொம்ப நேசிக்கிறேன், இனிமேல் நான் சாப்பிடவே மாட்டேன், டெய்லி நோன்பு தான். பண்ண முடியுமா? முடியாது. நான் மார்க்கத்தை ரொம்ப நேசிக்கிறேன், 24 மணி நேரமும் நான் இபாதத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுவேன், எனவே நான் துறவி ஆயிடுறேன், காட்டுக்கு போய் உட்காந்துக்கிறேன், கல்யாணம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், பிள்ளைங்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். பண்ண முடியுமா? இது ஹராம், இது ஹராம். ஆனால் மனிதர்கள் உருவாக்கின மதங்கள்லாம் பாருங்கள், துறவி சிஸ்டம்லாம் இருக்கும் இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியாது, அவங்கள்ட்ட பேலன்ஸே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப மிகப்பெரிய அத்தீனு வசத், நடுநிலையான ஒரு நடுநிலைய மார்க்கத்தில் வரம்பு மீறுறதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லியிருக்கிறான். இதுக்கு முன்னுதாரணமாக யஹூதிகள் நஸ்ரானிகள் இருந்தாங்க. அவங்க வரம்பு மீறின காரணத்தினால்தான், அளவுக்கு அதிகமாக அவர்கள் நபிமார்களை நேசித்த காரணத்தினால், கிறிஸ்துவர்கள் அவங்களோட நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அளவுக்கு அதிகமாக நேசித்த காரணத்தினால் அவர்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அளவுக்கு அதிகமாக வெறுத்த காரணத்தினால் யஹூதிகள் விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளை என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள். ஏன்? இங்கே அளவுக்கு அதிகமான நேசமும் ஆபத்து, அளவுக்கு அதிகமான வெறுப்பும் ஆபத்து. இப்போ இந்த அடுத்த ஒரு ஹதீஸில் ஃபீ ஸஹீஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா في قوله تعالى وقالوا لا تذروا آلهتهم ولا تذرن ودا ولا سواعا ولا يغوث ويعوق ونسرا. இவங்க இதெல்லாம் இந்த யஊத், நஸ்ரா, சுஆ இதெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமோட காலத்தில் வாழ்ந்த அவுலியாக்கள், நல்லடியார்கள். இப்போ இந்த நல்லடியார்கள்லாம் நல்ல விஷயத்தை போதித்தார்கள். ஷைத்தான் என்ன பண்ணனா, இவர்களோட மரணத்துக்கு அப்புறம் ஒரு கூட்டம் இருந்திருக்கும் இல்லையா, அவங்கள்ட்ட போய் சொன்னால், இந்த மாதிரி இவங்களாம் ரொம்ப நல்லடியார்கள், இவர்கள் மாதிரி இவங்களை நினைவுபடுத்த மாதிரி நினைவு சின்னங்களை நீங்கள் உருவாக்கி பப்ளிக்காக எல்லாரும் கூடக்கூடிய பிளேஸில் உருவாக்கி வைத்துக்கொள்வோம், வச்சுட்டு எல்லாம் கூடுறப்ப இவங்களை பற்றி நம்ம நல்ல விஷயங்களை எடுத்து பேசுவோம்னு சொன்னோம், வணங்குவோன்னு சொல்லலை. அந்த கூட்டங்கள் அழிந்ததுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் வரப்போ இவங்க தான் அவங்க முன்னோட கடவுள்னு சொல்லிட்டா வணங்க ஆரம்பித்து விட்டார். இப்படி தான் சிலை வணக்கம் முதலாக இந்த மனித சமுதாயத்தில் வந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட காலத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் ஷிர்க்குங்கிறதே கிடையாது. மற்ற பாவங்கள் இருந்துச்சு, ஆனால் ஷிர்க்கு கிடையாது. முதலாக ஷிர்க் எப்போ வந்துச்சுனாக்கா நூஹ் அலைஹிஸ்ஸலாமோட காலத்தில் இந்த சம்பவத்தின் மூலயமாக. இந்த சம்பவத்தின் மூலயமாக மக்கள் நல்லடியார்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கி மதம் நடக்குது, நல்லடியார்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம் சொல்லி அவங்கள்ட்ட போய் துவா கேட்கறது, அவங்களோட கபூரில் நின்றுக்கிட்டு போர்வை போற்றி அல்லது அவங்களோட அந்த மரத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக கட்டியதாக தொங்க விடுறது, அங்கே போய் அடுத்து பலியிடுறது, இது எல்லாமே மார்க்கம் தடை செய்யப்பட்ட இதான் குலு. அல் குலு ஃபி ஸாலிஹீன் நகைதான். அவர்கள் உண்மையாலுமே நல்லடியார்களாக தான் இருப்பார்கள், அதை மாற்றுக்கிறது கிடையாது. அப்துல் காதர் ஜீலானி போல் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லடியார்கள் காரணம் இல்லை, ஆனால் அவர்கிட்ட போய் துவா கேட்கறது அது எப்படி நல்லடிய ஆகும்? எனவே கண்ணியமிக்கவர்களே, இதுதான் இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய 3 தலைப்புகள். அல்ஹம்துலில்லாஹ், எதை நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், புரிந்து நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதன் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.